Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா செய்யக்கூடிய சிக்கன் மேகி சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் மேகி சூப் வந்து இன்ஸ்டன்ட்டா நான் வந்து மேகி சூப் பவுடர் வாங்கி தான் செய்ய போறேன். அதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொருட்களை நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படினா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் மேகி சூப் செய்கிறதுக்காக நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி அளவுக்கு வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் விருப்பமாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பேக்கெட்லேயே இருக்கும். இதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேரட் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொக்கோலி, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், முட்டைகோஸ், பச்சை பட்டாணி, கேரட் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட 800 ml அளவுக்கு நான் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்தது, நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து மேகி சீசனிங் சூப் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து வெஜிடபிள் சூப் பேக்கெட். இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன் ஸ்டாக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஆட் பண்ணிடக்கூடாது. சோயா சாஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்போட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோயா சாஸ், வினிகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மேகி சூப் பாக்கெட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு பச்சை பட்டாணி, கேரட், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறமா மேகி, இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட்டா அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்கிறனால இந்த சூப்போட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்த சூப் பாக்கெட் வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. உள்ளே இருக்கிற மேகியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்திங்க அப்படின்னா சூப் நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் வந்து நமக்கு இந்த சூப் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் ஆட்டாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட்டாவை 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் லங்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட்டாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சூப் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் நீங்கள் வந்து ரொம்ப பொடிசாக ஆட் பண்ணாமல் லைட்டாக வந்து கொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சூப்பும் நல்லா திக்காக க்ரீமி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டைலில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் சூப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் பேக்கெட்டில் வந்து நமக்கு ஸ்பெகதி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேகி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த சூப் பேக்கெட்டை செய்கிறீங்க அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பேக்கெட்டை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணாமல் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது சேவ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிப்ஸோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.